குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதைய பார்க்க போறோம். இது ஒரு கடல் ராணிய பற்றிய கதை. ஒரு அழகான கடற்கரை ஓரமா அமைதியான நீலக்கடல் இருந்துச்சு. அந்த கடலுக்குள்ள ரொம்ப அழகா ஒரு அரண்மனை இருந்துச்சு. அதுல தான் நம்ம கடல் ராணி வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த ராணிக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இருந்துச்சு. அது ஒரு மின்னும் முத்து. அந்த முத்து ரொம்பவும் விசேஷமானது. அது கடலுக்குள்ள வெளிச்சம் கொடுத்து எல்லா மீன்களையும் சந்தோஷமா வச்சிருந்துச்சு. ஆனா ஒரு நாள் குட்டி குட்டி சேட்டைக்கார மீன்கள் அந்த முத்துவ விளையாட்டா ஒளிச்சு வச்சுட்டாங்க. ராணி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்க முத்தை தேடி எல்லா இடமும் போனாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு கடற்கரைக்கு விளையாட வந்தா. அவ கடலுக்குள்ள எட்டிப் பார்த்தா. ராணியோட கவலையான முகத்த பார்த்தா. என்ன ஆச்சுன்னு கேட்டா மனசுக்குள்ள. உடனே அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுது. ராணி தன்னோட முத்துவ தொலைச்சிட்டாங்கன்னு. அந்த பொண்ணு மெதுவா கடலுக்குள்ள நீந்த ஆரம்பிச்சா. அங்கிருந்த பாறைகள்லயும், பவளப் பாறைகள்லயும் அந்த மின்னும் முத்தை தேடினா. கொஞ்ச நேரம் கழிச்சு, அந்த பொண்ணுக்கு அந்த முத்து கிடைச்சிடுச்சு. அது குட்டி மீன்கள் விளையாடிட்டு இருந்த ஒரு சங்குக்குள்ள இருந்துச்சு. அந்த பொண்ணு சந்தோஷமா அந்த முத்தை எடுத்துட்டு போய் ராணி கிட்ட குடுத்தா. ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நன்றி சொன்னாங்க. அந்த மின்னும் முத்து மறுபடியும் கடலுக்கு வெளிச்சம் கொடுத்தது. எல்லா மீன்களும் சந்தோஷமா நீந்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா?